டேய் பூசணிக்கா மண்டையா என்னடா பண்ற? அதே மோட்டை பத்திரம் வாங்க வாங்க இங்கட உட்காருங்க, நான் போய் சேர் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னடா ஆச்சு? அடே நீ எதுக்குடா சேரை இழுத்துக்கிட்டு போன? சாரி இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு முக்கியமான வேலையை பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஓகே? கையெல்லாம் மண்ணாயிடுச்சு, அழுக்கெல்லாம் ஒட்டிக்கிச்சுடா. இல்ல கை கழுவு. அட என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? அட மோட்டு அந்த ஜார்ல இருந்தது தண்ணி இல்லப்பா, அதுல இருந்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு கெமிக்கல். அது எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருளை எரிஞ்ச போயிடும்பா. டாக்டர் ஜட்கா சொன்னது எல்லாமே உண்மைதான் மாட்டோம். ஹலோ கசிடே ராம், என்ன பார்த்து ஒரு விஷயம் சொல்லுங்க. டாக்டர் சொன்னது பொய்ன்னு சொல்லுங்க. இல்ல அவர் சொன்னபடி இப்ப நடந்துடுச்சு. மாமியாரே கொஞ்சம் விட்டாங்க மாமியாரே, காப்பாத்துங்க மாமியாரே. மோட்டு பத்தலும் என் உயிருக்கு உயிர் நண்பா உடன்பிறவா சகோதரர்களே, இப்ப நீங்க அந்த கெமிக்கலை கசிடரா மேல போட்டீங்க. நான் ரெடி பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடுமேப்பா. சாரிடா டேய் பூசணிக்கா மண்டையா, மன்னிச்சிடுறா. டாக்டர் ஜட்கா உடனே இத கொஞ்சம் சரி பண்ண பாருங்க. என்ன நான் சொல்றது, கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். உடனே இத செய்யுங்க. தொட்ட இடத்துல நெருப்பு பத்திக்கும் சொன்னலப்பா, என்னையாப்பா தொட்ட? ஏன்பா இப்படி பண்ற? முதல்ல போங்க, போய் உங்க வீட்லயே இருங்க. நான் உங்களுக்காக ஒரு ஆன்டிடோட்டை ரெடி பண்ணி உங்க வீட்டுக்கே கொண்டு வரேன்பா. ஜாக்கிரதையா இருங்க. அட எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கப்பா, போட்டு தானே தரணும். பொறுமையா இருந்தா எல்லாம் நடக்கும். என்ன ஆச்சு டாபா கடை அண்ணாச்சி? அட நான் இதை என்னன்னு சொல்றது, கஸ்டமர் எல்லாரும் ஒட்டுமொத்தமா கிளம்பி ஒரே நேரத்துல இங்க வந்துட்டாங்கப்பா. வந்தவங்க எல்லாரும் சப்பாத்தி புரோட்டான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தயார் பண்ண கொஞ்சம் நேரம் ஆகல. எல்லாரும் ஒரே நேரத்துல கேட்டா எப்படிப்பா என்னால கொடுக்க முடியும்? சுட்டு தானே தரணும். கொடுங்க. சீக்கிரமா கொண்டு வான்றல. எப்ப பார்த்தாலும் வெறும் கதையை பேசிட்டு. இந்தா புடிச்சுக்க, சுட சுட ஆவி பாருங்க, அடிச்சு தூள் கலப்புக்க. அடடா இது என்ன அதிசயமா இருக்க, இவர் நெருப்பு பாபாவா மாறிட்டாரே. ஆமா, இவர் தான் நெருப்பு சாமியாரு, திசிய செய்யற சாமியாரு. அடடா இவர் நெருப்பால வித்த காட்டுற பாபா. நெருப்பால வித்த காட்டுற பாபாக்கு ஜெய் ஜெய். நெருப்பால வித்த காட்டுற பாபா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நெருப்பால வித்த காட்டுற பாபா எங்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க கண்ணுங்களா, எப்பவுமே சந்தோஷமா இருங்க, நீடோடி வாழுங்க. என் மண்டையில முழுக்க வளர்ந்தது இந்த முடி மட்டும் தான், அதையும் நாசமாக்கிட்டியடா. இந்த முடிய வளர்க்கணும் எவ்வளவு. சிங்கம், இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். எனக்கு ஜனங்கள்லாம் போன் பண்ணி சொன்னாங்க, நீ அவங்கள நெருப்பால எரிக்கிறியாமே. You are under arrest. சிங்கம் சார், இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல சார். நான் எந்த ஒரு பொருளை கையில தொட்டாலும் சரி அது உடனே பத்திக்குது சார். இப்ப இந்த பைக்கை நான் தொட்டனை வச்சுக்கங்க, உடனே எரிஞ்சு அது சாம்பல் ஆயிடும். நீங்களே பாருங்க சார். இப்ப பாருங்க சார், இந்த சின்சியர் ஆபீசர்களை தொடுறேன், அவங்களே எரிஞ்சிருவாங்க பாருங்க. என்ன நான் சொல்றது? பாவி, நீ என்னோட பைக்கை முழுசா எரிச்சு நாசம் பண்ணி. ஐயோ என்னோட பைக்கு. You are under arrest. பத்தலும் சீக்கிரமா திரும்பி பார்க்காம ஓடி வந்துரு. Stop in the name of law. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நில்லுங்க. அம்மா போஸ் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? பத்னி சொல்ற எல்லாமே பத்னிக்குதான். அவனை பார்த்து பயப்படுறாங்க போஸ். கேள்விப்பட்டேன்டா, கேள்விப்பட்டேன். என்னோட சூப்பரான மைண்டுக்குள்ள ஒரு கிரிமினல் ஐடியா வந்துகிட்டே இருக்கு.
வீட்டுக்கு நெருப்பு வச்சது? வாங்க நம்ம எல்லாரும் போய் சிங்க சார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த பத்லூதா. வேணும்டா நீங்க போய் அவங்கிட்ட கேட்டு பாருங்க. ஆமாங்க, இதெல்லாம் 10 ரூபாயோட வேலை தான். அவன் எதை தொட்டாலும் அடுத்த நிமிஷமே நெருப்பு பத்திக்கும். ஓட்டு பத்லு. ஓட்டு பத்லு. இது ஏதோ அந்த பாக்ஸரோட குரல் மாதிரி இருக்கு. பாத்தீங்களா பாக்ஸ் அண்ணாச்சி, இந்த ஊருக்குள்ள அவனை விட்டா எல்லாத்தையும் எரிச்சிடுவா. அவனை அடிக்க. ஆமா. ஓடுங்க. அட பத்துலு, நல்ல நேரத்துல வந்திருக்க நண்பா. உன் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான ஆன்டிடோட்டை நான் ரெடி பண்ணிட்டேன். இந்தாப்பா. இப்ப என் கை சரியாயிடுச்சு. இப்ப பாரு, இந்த பாட்டில் பத்திக்கவே இல்ல, டேபிள்ல கூட நெருப்பு பத்தவே இல்ல. இப்ப எனக்கு பூரண குணமடைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி ஜட்கா சார். இனிமே வழிக்கு வந்தீங்க. கஜ கஜா எதுக்கே ஊர் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு இப்படி மோத்துறீங்க நீங்க? இதெல்லாம் அந்த குட்ட பையன் ஜானோட வேலை. அவன் தான் எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டான். நீங்க எல்லாரும் தப்பா புடிச்சுக்கிட்டு எங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பண்றதெல்லாம் அவன் பண்ணிட்டு பத்துல மேல பழிய தூக்கி போட்டுட்டான். ஊரை பத்த வச்சது அவனா தான் இருக்கணும். அந்த தண்டனை கட்டானுக்கு சரியான பாடத்தை சொல்லி கொடுத்தாகணும். டாக்டர் ஜட்கா சார், நீங்க வச்சிருக்கிற அந்த கெமிக்கல் டப்பாவை எங்க கிட்ட கொடுங்க சார். பத்துலு, நல்லா கேட்டுக்க. இது டாக்டர் பூசணிகா மண்டைய கண்டுபிடிச்ச கெமிக்கல். இந்த கெமிக்கலை மட்டும் யாராவது உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டாங்கன்னா எப்பேற்பட்ட லாக்கரா இருந்தாலும் அவங்க தொட்டாலே அதிகரிச்சு சாம்பல் ஆயிடும். அப்புறம் படத்தெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். யாருக்கும் சொல்லக்கூடாது. சரி வா, இப்ப அந்த ஜான் நிலைமை எப்படி மாறுதுன்னு நம்ம பார்க்கலாம். மடு ஜானாக போறேன்டா டான். ஜான் ஆயிட்டாடா டான். ஒவ்வொரு லாக்கரையும் நான் எரிச்சு தள்ள போறேன். ஒவ்வொரு பேங்க் கட்டி அடிச்சு நொறுக்க போறேன். கொள்ளடிக்க போறேன்டா நான். கொள்ளடிக்க போறேன். என்ன பிடிக்க வந்தாங்கன்னா அவங்க அடுத்த நிமிஷமா எரிஞ்சு சாம்பலாக்க வேண்டியதுதான். நம்பர் 1, என் உடம்பு முழுக்க இந்த கெமிக்கலை பூசுங்கடா. பாஸ் இப்பயே பண்றேன். இனிமே என்னை யாராலையும் பிடிக்க முடியாதுடா. முடியாது. என் வண்டி எரிஞ்சு போச்சேடா. தண்ணி தண்ணி, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கடா. சேர் கூட எரிஞ்சு போச்சு. இது என்னடா வம்பா போச்சு. இதுவும் எரிஞ்சு போச்சா? நான் எங்க போய் தூங்குறது? எல்லாமே எரிஞ்சு போகுது. என்னால சாப்பிட முடியல. நிம்மதியா தூங்கவே முடியலையடா. என்ன பண்றது? பேசாம தரையில பண்ற மாட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா இது யார் சொன்னது? அடே, என்ன ஜனங்க கிட்ட மாட்டி விட்டேல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் நிலைமை என்ன ஆக போகுதுங்கறத மட்டும் பாருடா. உன்னால சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, தூங்கினா எந்திரிச்சிக்க முடியாது. அதனால நீ நின்னுகிட்டே இரு. அதாவது வாழ்நாள் முழுக்க நீ நின்னுகிட்டே இருடா.
சாரி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. ஹெல்ப் மீ. அட வீணா போன தடியனுங்களா, இது எல்லாமே உங்க ஐடியா தானடா? என் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டீங்களேடா, நாசப்படுத்திட்டீங்களே. வேற பாஸ், எங்களை நெருப்பால சுடாதீங்க பாஸ், எங்களை நெருப்பால சுடாதீங்க பாஸ். நில்லுங்கடா.